ஜாதகம் என்பது ஒருவரின் விதியை படிக்க உதவுவது. விதியை முழுமையாக படிக்கும் அளவுக்கான ஜோதிடர்களை இன்னும் விதி உருவாக்கவில்லை என்பதே உண்மை. இந்த ஜாதகம் 5 காதல்களையும் 7 விபத்துகளையும் உருவாக்கியது. அடிக்கடி வெவ்வேறு காதல், அடிக்கடி விபத்து. இந்த ஜாதகரின் தாய் தந்தையரை ஒரு ஜோதிடர் என்னிடம் அறிமுகப்படுத்தினார். அந்த ஜோதிடரே அவருடன் வந்து என்னிடம் பலன்களை கேட்டறிந்து சென்றார். வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து செல்வார். இந்த ஜாதகர் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2002 பிறந்துள்ளார். தை மாதம் 29ஆம் தேதி பகல் 12:47 பிறந்துள்ளார். இது வாக்கிய ஜாதகமாகும். மகர ராசி, திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம். பிறந்தபோது தசை இருப்பு சந்திர தசை 4 வருடம் 10 மாதம் 2 நாட்கள். ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். லக்னத்தில் ராகு சனி, 2ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன் சூரியன் புதன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய். ராகு தசை சனி புத்தியில் இவரது தாய் தந்தையர் வந்தபோது, டூ வீலரை இந்த தம்பியிடம் கொடுக்காதீர்கள், அதிகம் வண்டி ஓட்ட வேண்டாம், பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். காரணம், லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியான வாகனக்காரக சுக்கிரன் 10ஆம் இடத்தில் சனி வீட்டில், லக்னத்தில் 9-10 சனி மற்றும் பாதகாதிபதி. இவருடைய பார்வை 10ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் மீது மற்றும் 8 குருவின் பார்வையும் சுக்கிரன் மீது. மேலும் 6ஆம் இடத்தை செவ்வாயும் குருவும் பார்வையிடுகின்றனர். பாதகாதிபதி 11ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கக்கூடும். ஜோதிடர் சொல்லதான் செய்யலாம், ஆனால் எதையும் தவிர்க்க முடியாது. அடுத்து வந்த புதன் புத்தியில் மீண்டும் வந்தனர். 2024ஆம் ஆண்டு மே மாதம் பார்க்க வந்தவர் இதுவரை 4 முறை விபத்துகள் ஏற்பட்டதாகவும், முதல் 3 முறை சிறு சிறு காயங்களுடன் தப்பியவர் 8 மாதங்கள் முன்பு நடைபெற்ற விபத்தில் பலத்த அடிபட்டு இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பிளேட் வைக்கப்பட்டுள்ளது என்றனர். வாகன அதிபதி சூரியனும் வாகனக்காரகர் சுக்கிரனும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் உள்ளனர். கூடவே ராகுவும் செவ்வாய் நட்சத்திரம். எனவே ஆக்சிலேட்டர் திராட்டிலை வேகமாக முடுக்குவார். அதிகபட்ச ஸ்பீடை எட்டுவார். இதனை முன்பே கூறியிருந்தேன். தம்பியை மெதுவாக வண்டி ஓட்டச் சொல்லுங்கள் என்றும் கூறினேன். அவர்கள், எங்க சார் அவன் கேட்கிறான் அப்படி என்று சொன்னார்கள். 9ஆம் இடம் என்பது இலவசம் இரவல் தானத்தை குறிப்பதால், அதில் வாகன அதிபதியும் 4ஆம் அதிபதியான நண்பர்கள் ஸ்தானமும் உள்ளதால் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் நண்பர்கள் தான். இவர் பெரும்பாலும் நண்பர்களிடம் இரவு வண்டி வாங்கி செல்வார். அதில்தான் விபத்தில் சிக்குகிறார். இந்த 4வது முறையும் நண்பரிடம் இரவு வாங்கி சென்ற வண்டியில் ஏற்பட்ட விபத்தில்தான் பலத்த காயமடைந்தார். வண்டியும் சேதமடைந்தது. 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் என்னை பார்க்க வந்தபோது ஜாதகரையும் உடன் அழைத்து வந்தனர். அதற்கடுத்து நடந்த 5வது விபத்தில் தப்பியவர் 6வது விபத்தில் இடது கை மணிக்கட்டு முதல் முழங்கை வரை முன்பக்கம் முறிவு ஏற்பட்டு பிளேட் வைக்கப்பட்ட நிலையில் வந்தார். மணிக்கட்டின் அமைப்பு மாறியிருந்தது. இந்த முறை காதல் விஷயமாக கேட்டார். பெற்றோரும் முன்னடியே கூறியிருந்தனர். 2வது காதல், 3வது காதல், 4வது காதல் என்றெல்லாம் சொல்லியிருந்தனர். பையன் நன்றாக இருந்தால் போதும், எந்த காதலுக்கும் சம்மதம் என்று கூறியிருந்தார்கள். 7-12 அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும், 7ஆம் அதிபதி செவ்வாய் புதன் சாரத்தில் இருப்பதாலும் காதலை ஏற்படுத்தும். அதே நேரம் செவ்வாய் 12ஆம் அதிபதியாக இருந்து 11ஆம் இடத்தில் இருந்து பார்வையிடுவதால், மேலும் 8-11 குருவின் பார்வையும் 9-10 பாதகாதிபதி சனி பார்வையும் லக்னாதிபதி விழுவதால் காதல் ஏற்படும் முறியும், காதல் ஏற்படும் முறியும், இப்படி தொடர்ந்து நடக்கும். ஆக தற்போது இவருக்கு 5வது காதல். லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் அதிபதி சனியின் பார்வையும் பெறுவதால் இவர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் காதல் ஏற்படும். டிப்ளமோ மெக்கானிக் முடித்த இவர் ஒரு கார்மெண்ட்ஸில் மெக்கானிக்காக பணிபுரிந்தார். 6ஆம் இடத்தை 8 குருவும் 12 செவ்வாயும் பார்வையிடுவதால் அடிக்கடி வேலைக்கு போகவும் மாட்டார், வீட்டில் இருப்பார். அதுபோல காதலும் வந்துவிட்டு விட்டு போகும். அந்த காதலியின் தாய் மாமனுடன் சச்சரவு, சண்டை. அது பற்றி பேசிய பின் அந்த ஜாதகரிடம், தம்பி, நீங்கள் முடிந்த அளவுக்கு வண்டி ஓட்டாமல் இருங்கள், அதுவும் நண்பர்களிடம் இரவு வாங்கி செல்லாதீர்கள் என்று எடுத்துச் சொல்லி காரணங்களையும் கூறி அனுப்பினேன். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவருடைய தாயார் வந்திருந்தார். மகனுக்கு காரியம் முடிந்து 34 நாட்கள் ஆவதாகவும், 27/5/2025 விபத்து ஏற்பட்டதாகவும், இந்த முறை முகம் மற்றும் உடல் முழுவதும் பலத்த அடி என்றும், 1 வாரம் கழித்து சிகிச்சை பலனின்றி 3/6/2025 என்று மரணமடைந்ததாகவும் கூறினார். மிகுந்த வருத்தமடைந்தேன். விதியை மாற்ற முடியாதது என்பது உண்மைதான் என்பது அவருக்கும் புரிந்தது. இந்த முறையும் நண்பரிடம் இரவலாக வாங்கி சென்ற வண்டியில் விபத்து ஏற்பட்டு மரணமடைந்தார்.
இந்த 7 விபத்துகளில் ஒரு முறை மட்டும் தந்தை வண்டியில் ஏற்பட்டது. ஆக பாதகாதிபதி சனி இரவலை தந்து மரணத்தையும் தந்திருக்கிறார். இவருக்கு செவ்வாயும் குருவும் மாரகர்கள் என்றாலும், சனி பாதகாதிபதி என்றாலும், செவ்வாயின் சாரம் பெற்ற ராகு தசையில் 7ஆம் இடமான செவ்வாயின் வீட்டில் உள்ள புதனின் சாரம் பெற்ற கேதுவின் புத்தியில் உத்திராடம் சாரம் பெற்ற புதன் 9ஆம் இடமான பாக்கிய பாதக சாணத்தில் அந்தரம் நடத்தும் போது புதன் அந்தரத்தின் இறுதியில் சனியின் சூட்சமத்தில் மரணம் நிகழ்ந்தது.